வணக்கம். நெறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? அந்த மாதிரி கேட்பாங்க. எதுக்குன்னா, உண்மையான ஜோதிடர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப அது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஜாதகம் குடுப்பீங்க. இங்க லக்னம்னு ஒரு இருக்கு. அது இந்த லக்னம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் சரியா இல்லைன்னா லக்னம் சேஞ்ச் ஆயிடும். ராசி ஒரே ராசியில நெறைய பேர் பொறந்திருப்பாங்க. அது சரியாகாது. ஆனா லக்னம் கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. நீங்க குடுத்திருக்கிற டைம் வச்சு உங்க ஜாதகம் சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற அந்த பர்த் டைம் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். பாஸ்ட்ல நடந்திருக்கிற ஈவெண்ட்ஸை சொல்லி அது மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் நாம ஜாதகத்தை ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? நெறைய பேர் நெறைய அஸ்ட்ராலஜர்ஸ் அவருக்கு இது தெரியாது. அவர் இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப சீக்கிரமா எத்தனை பேரோட ஜாதகம் கொடுத்தாலும் கூட அவர் 5 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ்ல சொல்லிடுவாங்க. அது நீங்க நம்பக்கூடாது. ஒரு ஹாரோஸ்கோப் மேல நம்ம ஒர்க் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நெறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்கன்னு கேட்பாங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்னம் சரியா இருக்கா நீங்க கொடுத்துருக்கிற பர்த் டைமுக்கு மேட்ச் ஆகுது அது நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். செகண்ட் அங்க இருக்கிற ராசியிலிருந்து பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் சந்திர லக்னம், சூரியன் எல்லா இடத்துல இருந்து நான் ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக நான் பார்க்குறேன். பார்த்ததுக்கு அப்புறம் கை ரேகையில இருக்கிற லைன்ஸ் அந்த இவெண்ட்டை இண்டிகேட் பண்ணுதா அதை நான் பார்க்குறேன். இங்க சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. பிரஸ்னம் பார்க்குறேன். இந்த ஹோராரி அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க. பிரஸ்னத்துல நான் ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இவெண்ட் கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சயின்டிஃபிக்காக போகிறேன். அதுக்கப்புறம் இதுல வெறும் நான் விம்சோத்தர தசை மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். சரதசா, யோகின் தசா, இந்த மாதிரி தசா பீரியட் எல்லாமே நான் அப்ளை பண்றேன். இது புரோத் பராசரா ஓரசாஸ்திரத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அது 100% கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். மிதுன ராசி 2026 மார்ச் 8ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வார பலத்துல இந்த மிதுன ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன யோகங்கள் இருக்கு, விசேஷங்கள் இருக்குதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தசம பாவத்துல இருக்கிற சனி சுக்கிரனால கண்டிப்பா நீங்க உங்க ஜாப்லயே நிறைய தடைகள் வரும். இப்ப சில பேர் இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க, புதுசான ஜாப்காக தேடிட்டு இருப்பாங்க. ரொம்ப டிலே ஆகுற சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு பிரச்சனை இருந்தா நீங்க அனுமான் காரிய சித்தி மந்திரத்தை ரெகுலரா சாண்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி நீங்க ரெகுலரா சாண்ட் பண்ணா நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. மனசுல வச்சுக்கோங்க. நீங்க கூகுள் பண்ணா போதும், இங்க அனுமான் காரிய சித்தி மந்திரம் கிடைக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது நல்ல விஷயம் என்னன்னா, பாசிட்டிவா குரு கிரகம் சப்தம பாவத்தை பார்க்கறது திருமண யோகம் கண்டிப்பா இருக்கு. யாரெல்லாரும் தேடிட்டு இருக்கீங்களோ லைஃப் பார்ட்னருக்காக இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கண்டிப்பா திருமண யோகம் இருக்கு. நல்ல ப்ரொபோசல் வரலாம், நல்ல சம்பந்தம் வரலாம், என்கேஜ்மெண்ட் நடக்கலாம், திருமணமே நடக்கலாம். இந்த மாதிரி சான்சஸ் எல்லாமே மிதுன ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பார்ட்னர்னா வெறும் லைஃப் பார்ட்னர் கிடையாது. இப்ப சில பேருக்கு லைஃப் பார்ட்னர்னா ஒரு பிசினஸ் பார்ட்னர் கூட இருப்பாங்க. அவருக்கு கூட ஏதாவது ஒரு உங்களுக்கு டென்ஷன்ஸ் இருந்தா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது சால்வ் ஆகுற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அதுக்கப்புறம் 9th ஹவுஸ் ராகு, புதன், செவ்வாய், சூரியன் இந்த கிரகங்களில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பெரியவர், உங்க அப்பா இருக்கலாம், உங்க பாஸ் இருக்கலாம், அவருக்கு உங்களுக்கு நடுவே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்க ஜாக்கிரதை இருங்க. உங்க பேச்சு மேல ரொம்ப கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது வீட்டுல இருக்கிற கேது கிரகத்தினால நிறைய அன்னெசரி டிராவல் பண்ற சான்சஸ் இருக்கு. ஜாகிரதையா இருங்க. கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணணும் நல்ல நேரம் வர்றதுக்காக. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கவர்மெண்ட் ஜாபுக்கு யாரெல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அவர் எல்லாருக்குமே நல்லது. சக்சஸ் கிடைக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் புதுசான தொழில் யாரை ஆரம்பிச்சிருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. எதுக்குன்னா மிதுன ராசியில பிறந்தவங்க யூஸ்வலா பிசினஸ் மைண்டடா இருப்பாங்க. ஸோ அதனால பிசினஸ்ல நிறைய லாபம் நீங்க எதிர்பார்க்கலாம். இது எல்லா விஷயங்கள் எல்லாம் இருக்கு.
அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. யார் யார் புதுசான கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவர் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. வெளிநாட்டு ஜாபுக்காக யார் யார் தேடிட்டு இருக்கீங்களோ அவருக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஒரு தகவல், ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சேரும் கொஞ்ச நாளே. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க.